Hi friends, welcome back to Mama's Bema. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல ஃபால் சீலிங் வர்க் நடந்துட்டு இருக்கு फ्रेंड्स. நாம போய் பார்த்துட்டு வந்தோம். ஆமா, நம்ம போய் பார்த்தோம். கிரவுண்ட் ஃப்ளோர்ல நம்ம டைல்ஸ் போடாம நிறுத்தினது காரணமே அந்த வேலையை பண்ணணும் அப்படினு தான். ஆனா நம்ம ஆளுங்க அப்படியே உல்டாவா இருக்காங்க. செகண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வராங்க. மேல இருந்து கீழ வராங்க. என்னன்னு தெரியல. ஓகே फ्रेंड्स, அந்த வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்லாம அதுக்காக ஃபால் சீலிங்க்கு லைட்லாம் வேணும்னு இருக்காங்க. லைட்டே வந்து கிட்டத்தட்ட ஒரு நான் சொன்ன கணக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ், 1000 லைட் உள்ள வீடு இது. லைட் ஒரு 50,000 ரூபாய்க்கு வாங்கணும்ன்றாங்க. என்ன கிண்டல் பண்ணியே இப்ப பாரு. ஆமா, அப்படிதான் ஆயிப்போச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். அப்படி போய் அங்க போய் என்ன லைட் வாங்குறோம், என்ன பண்றோம் அப்படின்றத வீடியோ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்ன விஷயம்னா, இதெல்லாம் வந்து நாங்க ஏன் காட்டுறோம் அப்படின்னா, நீங்க யாருன்னா வீடு கட்டினா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நாங்க பண்ற காமெடி எல்லாம் நீங்க பார்த்து சிரிப்பீங்கல்ல, இவ்ளோ காமெடி பண்ணி வீடு கட்டிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு அப்படின்ட்டு பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். போய் பார்த்தோம், சூப்பரா இருந்தது. இதெல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீஷனோட காட்டுறோம். அப்பதான் வந்து உங்களுக்குமே வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பாக்குறதுக்கு, வீடு பாக்குறதுக்கு. சரிங்களா? இது நாங்க பாக்குற மாதிரி பார்த்தா உங்களுக்கு வந்து ஒண்ணும் புரியல. இது ஏன் வருது, இது ஏன் வருதுன்னு அவங்க 1008 கொஸ்டின் கேக்குறோம். அந்த மாதிரிதான் இருக்கும் உங்களுக்குமே. எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி காட்டுறோம். இதுக்கப்புறம் ஃபுல்லா ஷாப்பிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். லைட் ஷாப்பிங், ஸ்டவ் ஷாப்பிங், சிமினி ஷாப்பிங், அப்புறம் வந்துட்டு என்னன்னா ஷாப்பிங் இல்லப்பா, ஷாப்பிங் ஷாப்பிங் ஷாப்பிங். அதுக்கப்புறம் வந்து ஃபேன் ஷாப்பிங். அதுக்கப்புறம் என்ன, இனிமேல்ட்டு ஃபுல்லாவே தேவையானது எல்லாமே ஷாப்பிங்ல தான் இன்னும் வந்துட்டே இருக்கும். காசு மட்டும் தான் கரையுது. இப்ப லைட்டுக்கு ஃபால் சீலிங் லைட் எல்லாம் வேணும் அப்படின்னுட்டாங்க. லைட்டு, வயரு. இப்ப லைட்டுக்கு மட்டுமே சுமார் நான் சும்மா நம்ம எப்பயுமே வந்து ஏதாவது ஒரு செலவு சொன்னாங்கன்னா எவ்வளவு ஆகும் அப்படின்னு தான் நான் கேட்பேன். அதை விட நாங்க டபுள் மடங்கா தான் இன்க்ரீஸ் பண்ணி பண்ணுவோம். ஏன்னா நாங்க அவசரம் கொடுக்கீங்க. இதை விட இது பெட்டரா இருக்கா, இது நல்லா இருக்கா, இது லேட்டஸ்ட் மாடலா அப்படின்ட்டு போய் நாங்க எங்க கைய வச்சு காலி பண்ணிட்டு வந்துருவோம். எப்படியும் 50,000க்கு லைட் மட்டுமே எடுக்கிற மாதிரி வரும் அப்படின்னாரு. ஏன்னா ஃபுல்லாவே ஃபால் சீலிங் தான். நான் வந்து எனக்கு ஒயிட் லைட் மட்டும் எரிய கூடாதுப்பா. எனக்கு இங்க இருந்து நான் ரிமோட்ல அமுத்துனா வீடே அப்படி டிஸ்கோ லைட் மாதிரி எரியணும்பா. அதெல்லாம் இல்ல, ரிமோட்லாம் கிடையாது. எனக்கு ஸ்ட்ரிப் லைட் ரிமோட்ல எரியணும். அதெல்லாம் இருக்குதா என்ன தெரியல. நம்ம கேப்ப இப்ப லைட் கடைக்கு தான் போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லைட் கடையில போய் லைட்டுக்காரன குழப்ப போறாங்க. லைட் கடைக்கார குழப்பிட்டு அதுக்கு அது இல்லாம எவ்வளவு செலவு வைக்க முடியும். இல்ல என் ரூம்ல நான் பெட்ல படுத்துட்டு இப்படி நான் லைட் ஆன் பண்ணனா அந்த டிஸ்கோ லைட் மாதிரி எரியணும். டிஸ்கோ லைட் அது தனிப்பா. அது அந்த ஸ்ட்ரிப் லைட் கலர் கலரா மாறுமான்னு கேப்போம். உள்ள ஸ்டாண்டர்டா ஃபிக்ஸ் பண்றாங்கல்ல. நம்ம வெளியில நாங்க ஆக்சுவலி வெளியில எங்களோட இது இருக்கு பாத்தீங்களா, எலிவேஷன், ஃப்ரண்ட் எலிவேஷன்லயே ஃபுல்லா லைட் போட்டுருக்கோம். அதுக்கே நான் கேட்டேன். ஓகேங்களா, அது போட்டு முடிச்சாச்சு. அது இப்ப கூட காட்டணும்னா காட்டலாம். ஆனா பேபிமா என்ன சொல்லிச்சு, ஃபைனலா நம்ம காட்டுவோம், அப்பதான் தெரியும் அப்படின்ட்டாங்க. சோ அதனால கம்முன்னு விட்டுட்டோம். அதுக்கே நான் வந்து லைட் வாங்க போன இடத்துல கேட்டேன் நானு, எனக்கு ஆரஞ்சு கலர் லைட்டு, ப்ளூ கலர் லைட்லாம் வேணும்னதுக்கு இல்ல அப்படின்ட்டாரு. ஆனா பார்த்தா எல்லா பக்கமும் எரிஞ்சுன்னு தான் இருக்குது. நான் பாக்குறேன், அது வந்து சீரியல் லைட். சீரியல் லைட்ல அடிச்சேன்னு வச்சுக்கோ. சீரியல் லைட்டுக்கு இல்ல, இந்த ஸ்ட்ரிப் லைட்டே சொல்றேன். ஆரஞ்சு கலர்ல எல்லாம் எரிஞ்சு தியேட்டர்ல பார்த்தேன் நானு. தியேட்டர்ல இந்த மாதிரி யூ மாதிரி போட்டு ஒரு பைப் போட்டு வச்சிருந்தாங்க. இது ஒரு நாள் நீ போய் பாரிஸ்ல போனா எல்லா டைப் ஆஃப் இதுவும் கிடைக்கும். நம்ம தாம்பரத்திலேயே வாங்க. ஆனா இவரே இப்ப என்ன சொன்னாரு, நீங்க பாரிஸ் போய் வாங்குங்க, எப்படியும் 50,000 ரூபாய்க்கு வாங்க வேண்டியது இருக்கும் எல்லா லைட்டும். நீங்க வந்து பாரிஸ் போனீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னாரு. ஆனா எனக்கு இங்கே இருந்து பாரிஸ் போயிட்டு அதுவும் இந்த மழையில எல்லாம் போகணும்னு வச்சுக்கோங்களேன், அவள்தான் சேரும் ஜெகதியுமா இருக்கும். எங்க டிரான்ஸ்போர்டேஷனே 4,000 ரூபாய் ஆயிடும். ஓவரா பெட்ரோல், நாங்க சாப்பிடுறதுக்கு அதெல்லாம் சேர்த்துனா அதுக்கு இங்கே வாங்கிட்டு. ஆமா, அதனாலதான் நானும் யோசிக்கிறது, எதுக்கு அங்க போய் மாங்க ஏதோ ஒண்ணு வேணும் இல்ல ஏதாவது ஒண்ணு மாத்தணும் அப்படின்னா திருப்பி தூக்கி நம்ம அவ்வளவு. அதுதான் பிரச்சனையே ஃப்ரெண்ட்ஸ். இப்ப மாத்தணும் அப்படின்னா திரும்பி நம்ம அதை அங்க எடுத்துன்னு போகணும். அது ஒரு பெரிய வேலை. அது நம்ம வாங்கிட்டு வந்துட்டு, சார் இது இல்ல சார் நான் கேட்டது அது சார் இது சார் நானுங்கன்னா இங்க இருந்து அங்க ஓடணும். நம்ம தாம்பரத்திலேயே வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனையே கிடையாது. நம்ம போவோம் வரோம் அப்படியே வாங்கி போயின்னு வந்து இருக்கோம். அப்பைக்கு இவங்களுக்கு என்ன தேவையோ பிட்டு பிட்டா கூட நம்ம வாங்கி கொடுத்துக்கலாம். அது ஓவரால் பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி நீங்களே சொல்வீங்க, இல்ல அப்படிலாம் பண்ணீங்கன்னா பட்ஜெட் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு. ஆனா ஓவரால் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது, அலைச்சல் மிச்சமா இருக்கும் பாரிஸ்ல எல்லாம் வாங்கணும் அப்படின்னா. அதனாலதான் எனக்கு அந்த மாதிரி எல்லாம் போக பிடிக்கல. அழகா நம்ம கண்ணெதிர்க்கே தெரிஞ்ச இடத்துலயே இருக்குதா, கூடையோ குறையோ எதுமோ வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ற டிசிஷன் எடுப்பேன் எப்பயுமே. அலைச்சல் இருக்க கூடாது, மண்டை கொடைச்சல் இருக்க கூடாது மெயினா. இப்ப பாருங்க, இப்ப காமெடி, ஒரு பெரிய காமெடி. எனக்கு சாரம் கட்டி கொடுங்கன்னு ஒரு இதுல
ஏறி நாங்க ஒர்க் பண்றதுக்கு ஃபால் சீலிங் போடுறதுக்கு அப்படின்னாங்க. வந்து சாரம் கட்டிட்டு போனானுங்க. சாரம் கட்டின சாரம் ஆடுது, நான் அதுல ஏற மாட்டேன்றான். ஆனா நல்லா தான் இருக்குது அது. அப்படிலாம் நல்லா ஸ்ட்ராங்கா தான்ப்பா கட்டிருப்பாங்கன்னா, இல்ல சார் அதெல்லாம் வேணாம் சார், இன்னும் குறுக்க 2 கட்டையை போட்டு கட்ட சொல்லுங்க சார் அப்படின்றானுங்க. பயம் பாவம். ஏன்னா எங்க கிட்டத்தட்ட அது நம்மளோட இது நான் இப்ப பேசிட்டு இருக்க இது வந்து பாத்தீங்கன்னா 40 அடி ஹைட்ல இருக்குது. அது அதுங்க ஃபால் சீலிங் போடணும், இந்த சாண்டிலியர் லைட் போடுறதுக்கு. அவர் என்கிட்ட இன்னைக்கு கேட்டாரு, ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சுன்னா யார் மேடம் பாத்துப்பாங்க அப்படின்னாரு. வாஸ்தவமான கேள்விதான், கரெக்டான கேள்விதான். அது அவங்க சேஃப்டி அவங்க பாத்துக்கிறது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி எனக்குமே இருந்துச்சு. கம்பி கட்டுற ஒரு குச்சி கட்டுறதுனால நம்ம ஒண்ணும் தேஞ்சு போயிட மாட்டோம் சரின்ட்டு அதுவும் இன்னைக்கு கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் தேவையானதெல்லாம் திங்ஸ் எல்லாம் சொன்னாங்க. எல்லாத்தையும் ஏற்பாடு பண்றோம்ப்பா, இன்னைக்கு ஏற்பாடு பண்ணிட்டு நாளைக்கு எல்லாம் தரோம் அப்படி சொல்லிட்டு நாங்க வந்திருக்கிறோம். இப்ப முதல் மெயின் போய் நம்ம லைட்டை பார்த்துட்டு லைட் எவ்வளவு ஆகும் அப்படி சொல்லிட்டு இப்படி கண்ணாமூலி திருப்பி பாப்பேன். இன்னைக்கு கரெக்டா யாருக்கன்னா நேத்துல இருந்தே கண்ணாமூலி தான் உட்காந்துங்கிறேன் நானு, ஒண்ணுமே புரியல. ஆண்டவர் மாதம் தான் தோணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க லைட்டை போய் பார்ப்போம் எப்படி இருக்குட்டு. அது பக்கத்துல இருக்கு பாரு, அந்த மாதிரி அது நல்லா இருக்கு பாரு பக்கத்துல இருக்காது. இதுவா இதெல்லாம் நகைக்கடையில இருக்க மாதிரி இருப்பா, அந்த மாதிரி பாரு. இதோ அது அந்த இது வேணாம், இது இந்த குச்சியா இருக்க மாதிரி நல்லா இருக்கு. இது எல்லா கடையிலும் தூக்கின்னு வரணும் பாரு, இப்போ லேட்டஸ்ட் ஃபேஷன் வாங்குங்க. ஆனா இது சென்டர் லைட் நல்லா இருக்குது, இந்த ஸ்கொயர் மாதிரி இருக்குது. இந்த ஸ்கொயரா? அதெல்லாம் சாண்டிலியர் கிடையாது, சாண்டிலியர் கிடையாது, சென்டர் லைட் இது. அதான் ஹால்ல நல்லா எனக்கு இதுதான் போகணும். அது நகைக்கடையில் தொங்குற மாதிரி இருக்கு. பரவாயில்லப்பா இருக்கட்டும்பா, நான் இதில் விட இன்னும் கொஞ்சம் பெருசு கேட்டிருக்கேன். காம்பவுண்ட் மேலே இந்த மாதிரி வைப்பியா? இதெல்லாம் வைக்க மாட்டேன் காம்பவுண்ட் மேலே. இது இந்த சைஸ் தான், இந்த சைஸ் வைக்கலாமா அந்த சைஸ் வைக்கலாமான்னு வச்சுக்கோங்க. காம்பவுண்ட் மேலே இல்லைப்பா, பர்கோலா கிட்ட. பர்கோலாவில் இந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் 6 பல்பு. இதெல்லாம் காம்பவுண்ட் மேலே வைக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதெல்லாம் காம்பவுண்ட் வால். காம்பவுண்ட் வாலுக்கு தனி டிசைன் பார்க்கணும். அது முதல்ல காம்பவுண்ட் வால் கட்டோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கெல்லாம் இன்னும் டைம். இது இங்கே இருக்கே, இது என்னது ஃபால் சீலிங் தான் இதுவுமே. எது ஃபால் சீலிங்? இங்கே இருக்கு பாரு. ஓ இந்த லைட் தான். இதெல்லாம் ஃபால் சீலிங் தான். பா சிங்கத்து வாயில லைட்டுப்பா. நல்லா இருக்குல்ல இது? இது வந்து வெளியில, இது நம்ம வெளியில கிடையாது, ஸ்டேர் கேஸ்ல ஏற இடத்துல வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸ்டேர் கேஸ்ல ஏறோம்ல, அதுக்கு தான் அந்த மங்கி. அந்த மங்கி அவங்க பாக்குறவங்க பயந்துப்பாங்க. அந்த மங்கிய அந்த மங்கி மேல தங்கி நிக்குது மங்கி. இந்த மங்கியா? இந்த மங்கி தான் வேணுமா? இந்த மங்கி ஒவ்வொரு ஃப்ளோர்ல இந்த மங்கி தொங்கிது. இந்த மங்கி 3 ஃப்ளோரா? ஃபர்ஸ்ட் மேல ஏறி அந்த லேண்டிங்னா பயந்துப்பாங்கப்பா. லேண்டிங்லயே இப்படி தொங்கிட்டு இருக்கும், பயந்துப்பாங்கப்பா. இது 3 வேணும்னு கேட்டிருக்கேன் நான். சரி இப்போ வாங்க வேணாம், அப்புறமா வாங்கிக்கலாம்னு கம்முனுக்கிறேன். இந்த சிங்கப்பூர் கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டா இருக்க மாதிரி. இது வந்து வெளியில தான் வைக்கணும்ப்பா, இப்படி மைல்டா ஏறும். இது நம்ம ஸ்டேர் கேஸ் ஏறுற இடத்துல அந்த மாதிரி சும்மா வச்சிருக்கலாம். இது ஸ்டேர் கேஸ் ஏறுற இடத்துல இல்லப்பா, வெளியில நம்ம அந்த 7 அடி அந்த நம்மளோட எலிவேஷன் வருதுல்ல, ஃபர்ஸ்ட் எலிவேஷன் முடிஞ்சு செகண்ட் எலிவேஷன்ல லைட் கொடுத்துருக்கோம்ல, ஃபோக்கஸ் லைட். அந்த ஃபோக்கஸ் லைட்டுக்கு பதிலாக இது இருக்கணும். சீரியஸாவே நம்ம வீட்டுல டியூப் லைட் போடுறதுக்கும் இந்த லைட்ல இங்க இந்த மாதிரி எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்கு தெரியுமா? பேஸ் எவ்வளவு கிளியரா இருக்கு தெரியுமா? வீடியோவே பார்க்கறதுக்கும் கொஞ்சம் ஹைஃபையா இருக்குது. ஓ இதோ இருக்கு பாருப்பா அங்க. என்னது? ஆமாப்பா இதுதான் ஹால்ல. இது ரொம்ப பெருசா இருக்கு. நல்லா இருக்கானா? சாண்டிலியர் மாதிரி ஹைட் 5 அடி போட்டுருக்கு. இது 5 அடி எத்தனை அடி தெரியல. இது இந்த மாதிரி தான் கேக்குறேன். இந்த மாதிரி லைட் வைக்கிறதுக்கு இல்ல இடம் இருக்கா? இதுக்கு பாரு என்ன இடம் இருக்கா? இந்த மாதிரி லைட் வைக்கிறதுக்குலாம் நம்ம வீட்ல இந்த கலர் கலரா இருக்கு. ஓகே இந்த மாதிரி லைட் வைக்கிறதுக்குலாம் நம்ம ரூம்ல இடம் இருக்கா? ஏன் இருக்குமா? கேள்வி எலக்ட்ரிஷியன் நீங்க இதெல்லாம் முதலே பாத்துட்டு வந்துருக்கணும்க்கா. இப்ப போய் பாத்துட்டு வந்துட்டு என்ன ப்ரொவிஷன் கொடுன்னு மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு. நல்லா இருக்குல்லது? நல்லா இருக்குப்பா, கலர் கலரா இருக்கு.
இது பாருங்க நல்லா இருக்கு, டிசைன் நல்லா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. சூப்பரா இருக்கு. இந்த இங்க இருக்கு. அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் அவுட் ஆஃப் அதெல்லாம் ஓல்டு ஃபேஷன். அது ஃபர்ஸ்ட் இந்த லாஸ்ட் இது கூட ஓகே. இதெல்லாம் பெட்ரூம் இந்த இதில் போடுற லைட்டு தான். இதெல்லாம் அந்த லேண்டிங்கில் போடுற லைட் தான். ஆனால் லேண்டிங்கில் போடுற லைட்லாம் இப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா நீ உனக்கு தான் ஸ்டெப்பில் கால் வச்சாலே லைட் எரிய போகுது. அப்புறம் எதுக்கு நீ இதை பற்றி பேசுகிற? பெட்ரூமில் நம்ம போட்டால் நல்லா தான் இருக்கும். ஒரு லைட் இருக்கும் நமக்கு, அதுக்கு இந்த மாதிரி லைட் வாங்கணும். சரி ஓகே. நிறைய லைட் இருக்குது. இந்த மேலே லைட் அது நல்லா சிங்கிள் லைட். அது இலை. ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கா? செகண்ட் நல்லா இருக்கா? தேர்ட் நல்லா இருக்கா? ஃபோர்த் நல்லா இருக்கா? ஆனால் லைட் எரியும் போது அதோட டிசைனே எதுவுமே தெரியல. தெரியணும் அதோட டிசைன். இதெல்லாம் தெரியுது பாரு எப்படி. கிட்ட பார்க்க உனக்கு தெரியுதுப்பா. கண்ணில் பார்க்கும்போது தெரியுது. ஆனால் இதில் பார்க்கும்போது ஃபுல்லாகவே லைட் எரியிற மாதிரி இருக்குது வீடியோவில் பார்க்கும்போது. இந்த மாதிரி லைட்டு கொடுக்குறது ப்ரொவிஷன் குருவி உட்காந்துங்கிற மாதிரி குருவியே தெரியல. லைட்டு தான் தெரியுது. ஸ்ட்ரிப் லைட் தான். ஆமாம், இதான் ஸ்ட்ரிப் லைட்டு. நான் கேட்ட லைட்டு கடிச்சிச்சு பாரு. அந்த இதுக்குள்ள வருதுல்ல, ஸ்ட்ரிப் லைட் உள்ள வருதுல்ல, எரியினார்ல அந்த இந்த மாதிரி. அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஏன் கொடுக்கல? எனக்கு எலிவேஷனுக்கு கேட்டுருக்கோம். அதில் அது போட முடியாது, ப்ரொஃபைல்குள்ளே இதை போட முடியாது. ஹலோ, அந்த டாட்ஸ் தெரியும் உங்களுக்கு. அந்த டாட்ஸ் தெரியல, இதை போட்டுருந்தா அந்த புள்ளி புள்ளியாக தெரிஞ்சிருக்கும். ஹலோ, நான் கேட்டது கடிச்சிச்சு. சாம்பிள் லைட் மட்டும் வாங்கிட்டியா? சாம்பிள் லைட் ஒன்று வாங்கிட்டேன். இதுவே நல்லா பிரைட்டாக தான் இருக்குதுல்ல. அதான் சொல்கிறேன், நார்மல் டியூப் லைட்டுக்கும் இதுக்கும் ஃபேஸ் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது. அப்படி பாஷ் என்ன சொல்கிறது, பொலியன்னு ஒரு மாதிரி ஸ்மூத்தாக இருக்குது. அனைத்தும் டப்பு 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 கேத்த தெரியுதா? இங்கே பாரு. இதெல்லாம் போட்டால் லோக்கலாக இருக்கும்பா. அதெல்லாம் இது இருக்கணும். அப்புறம் அவங்க ஏதோ குட்டி லைட் சொல்லியிருக்காரு. குட்டி லைட் வருது, ஃபோக்கஸ் லைட் ஒன்று வருது ரூம்குள்ளே. எதுக்கு அவ்வளோ லைட்டுன்னு தெரியல. நீதான் வெளிச்சம் பத்தலன்றிய. இல்ல பத்தாம போச்சுன்னா நீ நான் சொல்லப்பா, நீப்பா குறைக்கே பிறந்து குறைய கண்டுபிடிக்கிற ஆள் நீனு. அப்புறம் என்ன சொல்ல, லைட் பத்தல, இந்த 4 லைட்டை போடு, அந்த 4 லைட்டை போடுன்னுவேன். திரும்பி அவ்வளவு செலவு பண்ணிட்டு டியூப் லைட் எடுத்து மாட்டுற மாதிரி பண்ணுவேன். பண்ணுவேன். கடையில நான் ரிமோட் ஃபேன் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ரிமோட் எதுக்கு எனக்கு புரியவே இல்லை. ரிமோட் ஃபேனுக்கும் ஆர்டினரி ஃபேனுக்கும் 2000 ரூபாய் டிஃபரன்ஸ் வருது. அது சுவிட்ச் போட்டாலும் எரியும், ஓடும். ரிமோட்ல ஆன் பண்ணாலும் ஓடும். அதுதான் ட்ரெண்ட்ன்ற கேட்க மாட்டேன்றாரு. ஏய், நீ சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு தான் ரிமோட்ல ஆன் பண்ணுவ. இல்ல அந்த சுவிட்ச் எப்பயுமே ஆன்லயே தான் இருக்கணும். அப்பதான் ரிமோட் ஒர்க் ஆகும். டிவில என்ன பண்ற, சுவிட்ச் ஆன் பண்ணி வச்சிடுற, ரிமோட்டை தான ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி வச்சிட்டு இருக்க. சரி ஓகே, அந்த மாதிரி தான். ஓகே டன். உனக்கு தேவை ரிமோட் ஆபரேட்டிங் ஃபேன். ஓகேவா? எங்க போறோம்? நம்ம வீட்டுக்கு தானே போறோம். இல்லையேப்பா, இப்ப வேற என்னமோ பண்ணணும்னு சொன்னீங்க. எதுவும் சொல்லியா? டீ சாப்பிடலாமா? வீட்டுல அவ்வளவு பால் கிடக்குது. அப்ப சரி, வீட்டுல போய் சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே சொல்லுங்க என்ன ட்ரெண்டோ அதை தானே நம்ம போடணும். ட்ரெண்ட் போடுப்பா, அது நம்ம ரூமுக்கு மட்டும் போடுப்பா. இதுதான் எல்லா ரூமுக்கும் போட்டு, ஹாலுக்கும் போட்டு, ஹாலுக்கு போட்டுக்கோ, ஹாலுக்கு கூட போட்டுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹால்ல ஒரு ரிமோட் ஃபேனு, எங்க ரூம்ல ஒரு ரிமோட் ஃபேனு, பசங்க ரூம் 2 ரூம், இது 2 பேரும் வீடியோ பார்த்தாங்கன்னு வைங்களேன். அதெல்லாம் ஒன்னும் கேட்க மாட்டாங்க. நீதான் அல்ப ரிமோட் ஃபேன் வேணும், இது வேணும், அது வேணும்னு. அதெல்லாம் ஒன்னும் கேட்க மாட்டாங்க. எனக்கு என்ன ட்ரெண்ட் இருக்கு அதுங்க ஏசி வந்ததுன்னா, ஏசிய போட்டதுங்கன்னா ஏசி ஆஃப் பண்ணாம ஓடினு கிடக்கும். அதுங்க ஃபேனே யூஸ் பண்ணாதுங்க. இபி பில் வரும்போது நான் வயிற்றுலையும் வாயிலையும் லப்ப 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 லப்பன்னு அடிச்சுன்னு கிடக்கணும். இல்லைன்னா நான் தான் ஒவ்வொரு ரூம்லயா உள்ள பூந்து எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு வந்துடணும். எங்க அப்பா வந்தா ஃபியூஸ் கேரியர் கழட்டி தூக்கி பாக்கெட்ல போட்டுன்னு போயிடுவாரு. அந்த மாதிரி தான் பண்ணுவாரு. அதனால நானும் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஃபியூச்சர்ல அப்படிதான். ஒரு ரூம்ல மட்டும் ஃபியூஸ் போட்டு விட்டுருவேன் வெளில போகும்போது. ஹாலில் இருக்கிறீங்களா, ஹாலில் இருக்குங்க, இல்லைன்னா நீ உன் பிள்ளையோட போய் உன் பிள்ளை ரூம்ல உட்காந்துக்கோ. அந்த ஒரு ரூம் மட்டும் ஒர்க் ஆகின்னு கிடக்கும். மற்ற ரூம் எல்லாம் கரண்ட் ஆஃப் மாதிரி கிடக்கும். ட்ரைன்னு இதுக்கே 10,000 ரூபா 12,000 ரூபா பில்லு. இங்க இந்த சிங்கிள் பெட்ரூம் வீட்டுக்கே. அதுக்குன்னா 30,000 கட்டினு அனுப்பியா?
காண்டாயிடுவேன் நான். சரி ஓகே, அது வரும்போது பார்த்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரிலாம் இல்லாம ஆக்சுவலி அப்படிலாம் நடக்காது. ஏன்னா இவன் ரூம்ல 24 hours ஓடிக்கினே கிடக்கும். அது ரூம்லயே குத்த வச்சு உட்காந்து மொபைல் விளையாட்டு நிற்பான். அதனால இவன் ரூம்ல மட்டும்தான். மற்றபடி எங்க ரூம்லாம் நாங்க எங்க இருக்குமோ அங்க ஓடும் ஃபேன், அவ்வளவுதான். ஆனா ஏன் எங்க இருக்கோ ஏசி ஓடும். ஏசியோ ஃபேனோ ஏதோ ஒண்ணு, எல்லாம் ஒண்ணுதானே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேரா இப்ப வீட்டுக்கு போயிட்டு நிறைய பால் இருக்குது. அதனால கடையில ஒரு 10 ரூபா டீ கூட குடிக்க முடியாம நிலைமையில நாங்க பாலுக்காக அங்க போய் வீட்டுக்கு போய் காஃபி குடிச்சுன்னு போறோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பால் டெய்லி வீணா போயிடும். அதுக்குதான் சொல்றேன், பால் பாக்கெட்டே வீணா நிலைமையில இருக்கிற வெளியில அப்படின்றேன். பால் பாக்கெட் வாங்கி வாங்கி வேஸ்டா போகுது. அதனால 2 பால் பாக்கெட் வாங்குறோம். அதுல ஒண்ணுதான் சாப்பிடுறோம், ஒண்ணு மிச்சம் இருது. ஒரு நாள் கேரி ஃபார்வர்ட் பண்ணி சாப்பிட்டுறோம். ஒரு சில நேரம் எல்லா பாக்கெட்டும் காலி ஆயிடும். நாளைக்கு ஒரு பாயசத்தை போட்ட வேண்டியதுதான். ஆமா, பாயசம் மிக்ஸ் வாங்கிட்டு வந்தல. ஒரு பாயசத்தை போட்டோன்னு வைங்களேன், பால் காலி ஆயிடும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா பால் வாங்கி யூஸ் பண்ற மாதிரி ஆயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேரா வீட்டுக்கு போயிட்டு ஒரு சாயா குடிப்போம். டீ காபி சாயா. இன்னும் எங்க போற? பூ வாங்கிட்டு வர. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெற்றிகரமா போயிட்டு நம்ம லைட் எல்லாம் பாத்திருப்போம். நீங்க பாத்திருப்பீங்க எல்லாத்தையுமே. என்னென்ன லைட் வாங்கணும் அப்படிங்கறது வந்துட்டு நாளைக்கு லிஸ்ட் வரும். இப்ப சாம்பிளுக்கு மட்டும் ஒரே ஒரு லைட் மட்டும் வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் நாளைக்கு காலையில போயிட்டு ஒயரு லைட்டு எல்லாத்தையும் நாளைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவாரு. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எந்த லைட் எல்லாம் பிடிச்சிருக்கு, நீங்க எந்த மாதிரி எல்லாம் உங்க வீட்டுக்கு லைட் போட்டீங்க அப்படின்றதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு நிறைய ரீல்ஸ் அனுப்புறீங்க, ஐடியாஸ் எல்லாம் பாக்கிறதுக்கு சூப்பரா இருந்தது. அந்த மாதிரி நிறைய ஏதாவது டிஃப்ரெண்டா இருந்தா ஏதாவது பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டாங்க. ஓகே, பாய்.